அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், இடத்து பிரச்சனை அப்படின்னு நிறைய இருக்குது. அதே மாதிரி மற்ற பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. ஒரு இடம் தனக்குள்ளது, ஆனால் இன்னொருத்தர் அந்த இடத்துக்காக வேண்டி பெரிய சண்டை சச்சரவு செய்கிறாரு. கோர்ட்டுக்கும் போகிறாரு. ஆனால் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு சொன்னால், என்ன டாக்குமெண்டேஷன் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அவங்க அந்த பேப்பரை வச்சு தான் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறதே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னிடத்துல நிறைய மக்கள் வர்றாங்க, பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்க. அவங்களுக்குள்ள இடத்து பிரச்சனை, மற்ற பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, இன்னக்கும் தஹ்தஸிமூன இலைய, நிறைய பேர் முறையிட்டு என்கிட்ட வர்றீங்க. ஃபல அல்ல பாதக்கும் ஐயக்கூன் அல்ஹன பிஹுஜ்ஜதிஹி மின் பாத், வர்றவங்களில் வாதி பிரதிவாதி இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தரோட சவுண்டாக பேசுகிறவராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொன்னாங்க, ஃபஅக்திஹி அலா நஹ்வி மா அஸ்மா, எனக்கு எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொண்டு வர்றீங்களோ அதை சார்ந்து நான் தீர்ப்பளிக்கிறேன். ஃபமன் கலைத்துஹு பிஷைஇ மின் ஹக்கி அஹீஹி, ஒருவேளை இன்னொருத்தருடைய பாத்தியப்பட்ட சொத்தை இவருக்குன்னு நான் தீர்ப்பளிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஃபலா யஹுது பிஹக்கி மின்ஹு ஷைஆ, அவர் தன்னுடைய சகோதரருடைய சொத்தை அபகரிக்க வேணாம் அப்படின்னா. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னாங்க, உமிர்து அன் அஹ்கும பித்தாஹிர், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர்றீங்க, ஆனால் வெளிப்படையாக என்ன தெரியுது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் தீர்ப்பளிக்கிறேன். வல்லாஹு யதவல்ல ஸராயிர், ஆனால் மனசில் உள்ளக்க ஒருத்தர் என்னத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியணும். இந்த விஷயத்தில் ஒன்று நல்லா தெரியலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைமுகமான இல்முல் கைப் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது தெரியலாம். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லம் உமர், எனக்கு இப்படி கட்டளையெல்லாம் இடப்படலை, அன் அஷுக்க அன் குலூபிக்கும் வலா அஷுக்க புத்தூனக்கும், உங்களுடைய பிரச்சனையில் கொண்டு வர்றீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உள்ளத்தை பிரித்து வயிற்றை பிரித்து பார்க்குறது அந்த அளவுக்கெல்லாம் அல்லாஹு தாலா எனக்கு கட்டளை இடலை. அதனால் வெளித்தோற்றத்தில் என்ன தெரியுதோ அதுக்கு சாதகமாக நான் கொடுத்துட்றேன். ஆனால் உண்மையான உள்ளத்தில் இருக்கிற விஷயம் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வர்றவங்க, ஒருவேளை நான் யாருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து உண்மையிலே அவர் பாதகமான ஆள், அதாவது ஹக்குதாரருக்கு பாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண வேணாம், அதை அபகரிக்க வேணாம் அப்படின்னா. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.